அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போற குரூப் 4 எக்ஸாம் புதுசாக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்றோம். அதை தான் பார்க்க போறோம். ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் பேட்ச் அன்னை தமிழ் 2.0. இந்த அன்னை தமிழ் 2.0 இதோட பின்னணி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அன்னை தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் நவம்பர் மாசம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை நம்ம கண்டினியூ பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பாடத்திட்ட மாற்றம் நடந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதன் காரணமா அந்த டெஸ்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணோம். இப்போ அந்த டெஸ்ட்டை திரும்பி கண்டினியூ பண்ணுங்க நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சு. அதன் காரணமா திரும்பி அன்னை தமிழ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஒன்று தொடங்குறோம். இது எப்ப தொடங்குறோம்னா 17 மே 2025 சனிக்கிழமை தொடங்குறோம். எல்லா சனிக்கிழமையும் இந்த எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். நேரம் காலம் கருதி நமக்கு இன்னும் ஒரு 58 நாட்கள் 59 நாட்கள் மட்டும்தான் எக்ஸாம்க்கு இருக்கு. அதன் காரணமா நம்ம யூனிட் டெஸ்டா பிளான் பண்ணியிருக்கோம். சிலபஸ்ல ஒவ்வொரு யூனிட்டையும் ஸ்பிளிட் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போறோம். மொத்தம் 10 தேர்வுகள் 1000 வினாக்கள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 1000க்கும் மேற்பட்ட வினாக்கள் தான் வரும். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் பார்ப்போம். டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அலகு 1 இலக்கணம் 100 வினாக்கள். நமக்கு மொத்தம் புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில 7 அலகுகள் கொடுத்திருப்பாங்க. அதுல முதல் அலகு இலக்கணம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல 25 கேள்விகள் கேட்பாங்க. இந்த அலகு 1 இலக்கணத்துக்குள்ள ஒரு உப தலைப்புகளா ஒரு 12 தலைப்புகள் வரையும் கொடுத்திருப்பாங்க. அந்த 12 தலைப்புகள் இருந்து நமக்கு கேள்வி இடம்பெறும். அந்த 12 தலைப்புகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒருமை பன்மைனா அதுல என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இந்த இதை செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப பாக்குறது எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். அடுத்த அலகு 2 சொல்லகராது 100 வினாக்கள். இப்படி நம்ம எல்லா சனிக்கிழமையும் இந்த எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வல்லம் தந்த வல்லவன் போயிட்டு இருக்கு, வெற்றி வாசல் போயிட்டு இருக்கு, ஏறுபோல் நட போயிட்டு இருக்கு. அதன் காரணமா நம்ம சனிக்கிழமை இதை பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிவிஷன் அலகு 1 இலக்கணம் 2 சொல்லகராதி 3 எழுதும் திறன் ரிவிஷன் கொடுக்குறோம். அடுத்து அலகு 4 கலைச்சொற்கள் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது நம்ம சேர்ந்தே நம்ம இதை கண்டக்ட் பண்றோம். ஏன்னா கலைச்சொற்கள்லாம் படிக்கிறதுக்கு குறைவா தான் இருக்கு சிலபஸ்ல. ஸோ நம்ம சேர்ந்தே கண்டக்ட் பண்றோம். அடுத்து 6வது டெஸ்ட் எளிய மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அது 100 வினாக்கள். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுத்தமிழ் முழு மாதிரி தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த பொதுத்தமிழ் முழு மாதிரி தேர்வோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நமக்கு அங்க கொடுத்திருக்கிற சிலபஸ் படியே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் புது பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் படி ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னா அது குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ அப்ப அதுல நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 100 வினாக்களுக்கு ஸ்பிளிட் அப் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கணம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்போம், சொல்லகராதினா 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் அப் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பிளிட் அப் அடிப்படையில 100 கொஸ்டின் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம குரூப் 4 எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பிளிட் அப்ல நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போறது ரொம்பவே நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா எல்லாரும் எழுதி பாருங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 3 ஃபுல் ரிவிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயுமே நம்ம அகாடமியில எந்த எக்ஸாம்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம 3 திருப்புதல் தேர்வு கண்டக்ட் பண்ணுவோம். அந்த 3 ஃபுல் ரிவிஷனும் நம்ம இதில் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நமக்கு 29/6 ஞாயிறு அன்னைக்கு நடக்க போகுது. எக்ஸாம் நமக்கு 12/6 ஜூன்ல இருக்கும். ஸோ அப்ப எக்ஸாம் 12/7 ஜூலை மாசம் நமக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த 3 ஃபுல் ரிவிஷனும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஃபுல் ரிவிஷனையும் மாணவர்கள் ஃப்ரீயா யூடியூப்ல எழுதிக்கலாம். இதுவும் இந்த அன்னை தமிழ்லேயே உள்ள வந்துடும். நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அன்னை தமிழ் இலவச தமிழ் தேர்வு தொடரை எப்படி எழுதலாம். தேர்வு நாளன்று காலை 10 மணிக்கு வினாத்தாளானது சேயன் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். 10 மணிக்கு அன்னைக்கு எல்லா சனிக்கிழமையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல டிரைவ் லிங்க் வச்சிருவாங்க. அதுல கொஸ்டின்ஸை நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மாலை 7 மணிக்கு வினாத்தாளுக்கான விடைகள் காணொலி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவாங்க. இனி இலக்கணம்னால கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தேவைப்படும். அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. அதை சார்ந்து வேற பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அது புல்லட் பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்து வினாத்தாள் பிடிஎஃப் வடிவில் யூடியூபில் வழங்கப்படும். வினாத்தாள் நம்ம கொடுக்கறது பிடிஎஃப். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி மொபைல் எழுதினாலும் சரி, இல்ல சிஸ்டம் வச்சு எழுதினாலும் சரி, இல்ல ஒரு பிரிண்ட் போட்டு எழுதிங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். எக்ஸாம் முடிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். பெட்டர் பிரிண்ட் போட்டு எழுதுங்க. மாணவர்கள் இத்தேர்வை முழுமையாக பயன்படுத்தி தமிழில் 90 மதிப்பெண்களுக்கும் மேலாக பெற்று பயனடையுமாறு வாழ்த்துகிறோம். இதெல்லாம் நம்ம அகாடமியோட அச்சீவர்ஸ். இப்படியா இந்த அன்னை தமிழ் 2.0 டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்சை மாணவர்கள் எழுதி கண்டிப்பா பயனடைங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணீங்கன்னா கடைசி நேரத்தில் நல்ல ஒரு ரிவிஷன் பண்ண ஒரு மன திருப்தி கிடைக்கும். நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு மன திருப்தி கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.